கர்த்தர் இயேசு பிறந்தார், வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், வல்லவர் பிறந்தார், உலகின் ஒளியாய் பிறந்தார், நம் உள்ளத்தில் சந்தோஷம் தந்தார். அவர் நற்செய்தி அறிவிக்க பிறந்தார், இயேசு நன்மைகளை செய்யவே பிறந்தார். பாடுங்கள் பாடுங்கள், கர்த்தர் இயேசு பிறந்தார், வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், வல்லவர் பிறந்தார். பாடுங்கள் பாடுங்கள், கர்த்தர் இயேசு பிறந்தார், வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், வல்லவர் பிறந்தார், உலகின் ஒளியாய் பிறந்தார், நம் உள்ளத்தில் சந்தோஷம் தந்தார். அவர் நற்செய்தி அறிவிக்க பிறந்தார், இயேசு நன்மைகளை செய்யவே பிறந்தார். அன்பு காட்டிட பிறந்தார், அவர் அதிசயமானவர் பிறந்தார், அவர் ஆலோசனை கர்த்தராய் பிறந்தார், இயேசு சமாதான பிரபுவாய் பிறந்தார். பாடுங்கள் பாடுங்கள், கர்த்தர் இயேசு பிறந்தார், வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், வல்லவர் பிறந்தார். பாடுங்கள் பாடுங்கள், கர்த்தர் இயேசு பிறந்தார், வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், வல்லவர் பிறந்தார். ஒரு கன்னிகை தருவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பிதாவாகிய தேவனே, அன்பு இந்த குடும்பத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஏறக்குறைய ஆண்டவரே 14 வருட காலங்களா இந்த குடும்பத்தை தேவனை எங்களோடு கூட ஐக்கியப்படுத்தி நண்பருக்காக நன்றி அப்பா. அந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க, வாலிப பிள்ளைகளா இருந்தாங்க. அந்த நாட்கள் முதற்கொண்டு தேவனே இவர்களை நடத்தும்படிக்கு என் ஆண்டவர் பாராட்டி நமக்கு தயவுள்ள கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீர் உடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைகளும், எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலை, எத்தனையோ ஆபத்துக்கள் நிறைந்த சூழ்நிலைகள்ல என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருந்து, நீர் தகப்பனாய் தாயாய் இருந்து இந்த குடும்பத்தை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து போஷித்து பராமரித்து நடத்தி வருகிற எல்லா உள்ள கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இப்ப அவன் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த குடும்பம் ஆண்டவரே, கர்த்தாவே தயவாய் ஆண்டவரே, இந்த குடும்பம் பல விதங்களில் நெருக்கப்பட்டு நிற்கிறாங்க ஆண்டவரே, பல விதங்களில் ஆண்டவரே பலவீனப்பட்டு நிற்கிறாங்க ஆண்டவரே, பல விதங்களில் ஆண்டவரே நெருக்கத்தோடு கூட இவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்பா. கர்த்தர் மனமிறங்கும், கர்த்தர் மனமிறங்கி இந்த நெருக்கத்தின் நிலையை மாற்றும்படி, இந்த வியாதி என்ற நிலையை நீர் மாற்றும்படி, ஆண்டவரே பலவீனம் என்ற நிலையை மாற்றும்படி, போராட்டம் என்கிற நிலையை நீர் மாற்றும்படி, கர்த்தாவே நீ சமாதானத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தம்பி அந்த ராஜிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மகனுக்காக இறங்கும் ஆண்டவரே, மகனுக்கு இறங்கும் ஆண்டவரே, மகனை ஆண்டவர் சந்திங்க ஆண்டவரே. குலத்திற்கு ஒன்றாக, கோத்திரத்திற்கு ஒன்றாக தெரிந்து கொள்ளுகிற தேவனுடைய வல்லமை மகனை தொடட்டும், ராஜியை தொடுங்க. மகன் நெருக்கப்படுகிறது நீர் அறிவீரப்பா. பல விதங்களில ஆண்டவரே மகன் நெருக்கப்பட்டு நிற்கிறது தேவன் அறிவீரப்பா. இந்த மகனுக்கு உதவி செய்யுங்க. யாரிடத்துல பிரச்சனையை சொல்ல முடியும்? தகப்பனிடத்துல சொல்ல முடியுமோ? தாயினிடத்தில் சொல்ல முடியுமோ? தம்பி கிட்ட சொல்ல முடியும்? தங்கச்சி கிட்ட சொல்ல முடியுமோ? பல விதங்களில் நெருக்கப்பட்டு நிற்கிற மகனுக்கு கர்த்தர் மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா, அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அப்பா, மகன் விரக்தியின் நிலைக்குள்ள இருக்கிறத கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அட போட்டு போ அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்குள்ள மகன் வந்து நிற்கிறத பாருங்க ஆண்டவரே. யாருக்காக நான் வாழணுன்ற நிலையில் நிற்கிறத தேவன் பாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் அப்பா. எத்தனையோ பேர் கூட இருந்தாலும் ஒரு வெறுமை, கூட பெற்றோர்கள் இருந்தாலும் கூட ஒரு வெறுமையான ஒரு நிலைமை, விரக்தியான ஒரு நிலைமை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை, ஆண்டவரே இருக்கிறத விட சாகலா என்ற ஒரு நிலைமை. என் ஆண்டவர் மனம் இறங்கி மகனை நீ சந்திங்க ஆண்டவரே. இந்த மகனை குறிவைத்து இருக்கிற சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் உடைந்த ஆண்டவரே, நிமிர்ந்து நடக்க பண்ணும் ஆண்டவரே, திட்டங்களை நிறைவேற்றும் ஆண்டவரே. நீ சாகாம இருந்து கர்த்தருடைய செய்கையை அவனை விவரிப்பா என்ற வார்த்தையின்படி நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிக்கும் படிக்கு தேவாவியானவர் மகனுக்குள்ள கிரியை செய்வீராக. இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை மகனை சந்திப்பதாக, இரக்கம் சந்திப்பதாக, தயவு சந்திப்பதாக ஆண்டவரே.
மகனை எங்கேயோ விட்டா ஓடிடலான்னு ஒரு மனநிலைமை இருக்கே அப்பா. எங்கேயோ நான் விட்டுடுங்க, நான் எங்கேயாவது நான் போறேன் என்ற ஒரு மனநிலைமை இருக்கிற மகனுக்கு ஒரு 2 விடுதலையை கொடுங்க. யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க முடியும்? கர்த்தராகிய இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 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 சத்துருவின் முகங்கள் எல்லாம் உறைந்து போகட்டும். இன்றைக்கு ஒரு வித்தியாசத்தை பார்க்கட்டும். எத்தனையோ இடத்துல எங்கேயோ எத்தனையோ கோயில்கள் போய் உட்கார்ந்து கிடைக்காத விடுதலை, நிம்மதி, சமாதானம், ரட்சிப்பை இந்த நாளிலே அவ்வாறு கட்டளையிடும்படி இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை, இதுவரைக்கும் எதில் அவங்க போராடி கொண்டு இருக்காங்களோ அதுல ஒரு ஜெயத்தை கொடுங்க. அதுல ஜெயத்தை கொடுங்க. எதுல போராடுகிறார்களோ அதுல ஆவியானவர் வெற்றி சிறக்க வைங்க. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுகிறவர், ஆவியானவர் கொடியேற்றுகிறவர், ஆவியானவர் கொடியேற்றுகிறவர். பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. இருளின் வல்லமைகளை எல்லாம் ஆவியானவர் உடைங்க ஆண்டவரே. சத்துரு புறம்பாக்கப்படுவானாக. தீமை விலகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை நதியை போல கட்டளையிடும் ஐயா. ஆண்டவரே நலங்கத்திற்குள்ளாக சுகம் ஆண்டவரே. அப்ப சமாதானம் உண்டாகும் என்ற வார்த்தையின்படி சுகத்தையும் சமாதானத்தையும் தேவன் இவர்களுக்குள்ளாக தேவன் கட்டளையிடும் நதியை போல தேவன் மாயம் பண்ணும்படி கேட்கிறோம். பொருளாதாரத்தில் நெருக்கப்படுகிறார்களே அப்பா, பொருளாதாரத்தில் நெருக்கப்படுகிறார்களே. தன்னோடு கூட இருந்து எத்தனையோ பணங்களை அப்பா செலவழித்தவர்கள் கூட இல்லப்பா. தேவனே எல்லாருக்கும் உண்ட போல கூட ஆண்டவரே எல்லா வீட்டை அனுசரித்த குடும்பம் ஐயா. இன்னைக்கு கஷ்டப்படுகிற நேரத்தில் தோள் கொடுப்பதற்கு உண்மையா கூட வந்து நிற்கிறதுக்கு, தோள் கொடுப்பதற்கு கஷ்டத்துல பகிர்ந்து கொள்ள ஆட்கள் இல்லையப்பா, ஆட்கள் இல்லையப்பா. கர்த்தர் மனம் இறங்கும், கர்த்தர் மனம் இறங்கும். ரெண்டுமே கூட இருந்தவங்க எங்க போனாங்க? நல்லா இருக்கும் போது எல்லாம் கூட இருந்தாங்களே, இப்ப எங்க அவங்கள எங்க போனாங்க என்ற கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிற இந்த குடும்பம் ஐயா. கர்த்தர் சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுகிற தேவன், மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன தேவன், என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. உம்மாலை சேனைக்குள் பாயட்டும், உம்மாலை மதிலை தாண்டட்டும், ஒரு அற்புதம் உண்டாக்கட்டும். தேவனுடைய சந்திப்பு நிகழட்டும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய சந்திப்பு நிகழட்டும். இந்த நெருக்கத்தின் நடுவில் தேவன் கரத்தை அவர்கள் மேலாக வையும். முன்னும் பின்னும் நெருக்கும் கரத்தை தேவன் குடும்பத்தின் மேலாக வையும். கர்த்தர் இவர்களை சந்திக்கும்படி, இது இஸ்ரவேலின் தேவன் இவர்களை சந்திக்கும்படி, அடிமைத்தனத்தின் முகங்களை எல்லாம் ஆவியானவர் உடைக்கும்படி கேட்கிறோம். அண்ணனுடைய சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே கடந்த முறை இவ்வளோ ஒரு ஆபத்துக்குள்ள போயிட்டு வந்தார் அப்பா. டாக்டர் சொல்லும் போது ஆண்டவரே அந்த சொல்லும் போது நாங்கள் கேட்டோங்க. ஆண்டவரே ஒரு ஆபத்தான ஒரு கண்டிஷன் ஐயா, அதற்குள்ள போய் வந்திருக்கிறார் அப்பா. 1-2 முறையா ஒரு ஆபத்தான நிலையை கடந்து போய் வந்திருக்கார் அப்பா. உடைய கிருபை தாங்கும்படி சகோதரியை நீர் ஆண்டவரை விட்டு விடாதீங்க நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எந்த தீமை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, துஷ்டன் வரக்கூடாது, தீமை வரக்கூடாது, சங்கார தூதன் வரக்கூடாது, தீமை வரக்கூடாது. யார் நிமித்தம் ஆண்டவரே இங்கு துன்பம் உபத்திரம் இருக்குதோ அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. அண்ணனுக்கு நாங்கள் தீர்காயுசை சொல்லி ஜெபிக்கிறோம். தீர்காயுசை நாங்கள் சொல்றோம். ஆண்டு வேணாம் ஆண்டவரே, என் சகோதரி ஆண்டவர் தனித்து விடப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே அவங்க கணவன் மனைவிக்குமான அன்னோனியம் என்னதென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தாவே ஒருத்தவங்க எல்லாம் ஒருத்தவங்க இருக்க முடியாது என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவர் தீர்காயுசை அவர்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே. நீடித்த நாட்களால் அவர்கள் திருப்தி ஆக்குவேன் என்று சொன்ன தேவன் அப்பா, நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்கும்படி, எந்த வியாதி எந்த பலவீனம் இவர்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே இவர்கள் சத்துருவை மேற்கொள்ள இவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். கர்த்தர் இன்றைக்கு ஜெயக்கொடி ஏற்றுவீராக. அன்றைய சரீரத்தில் வல்லமை பாய்வதாக, சுகமளிக்கிற வல்லமை பாய்வதாக. ஆண்டவர் வியாதிக்கு காரணமான எல்லா தீமை விலகுவதாக, இந்த வியாதிக்கு காரணமான எல்லா தீமை விலகுவதாக, இந்த வியாதிக்கு காரணமான எல்லா தீமை விலகுவதாக, இந்த வியாதிக்கு காரணமான எல்லா தீமைகள், எல்லா இருளின் வல்லமைகள், எல்லா அசுத்த வல்லமைகள், துன்மார்க்க கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகும் படிக்கு கேட்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாமத்தினால சத்துருவை நாங்கள் மேற்கொள்ள இன்றைக்கு தீமை விலகுவதாக, சத்துரு முறிந்து விழட்டும். பலவானின் வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம், இருளின் வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம், அந்தகார வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம், வியாதியை கடிந்து கொள்ளுகிறோம். அண்ணனை விட்டு அந்த வியாதி விலகட்டும், அண்ணனை விட்டு அந்த வியாதி விலகட்டும். அண்ணனுக்கு தீர்காயுசை கொடுங்க, மருந்தும்
மாத்திரையோ ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாதப்பா. மருந்து வாங்குவது கூட அநேக நேரங்களில் பணம் இல்லாத ஒரு நிலை இருக்குப்பா. கர்த்தாவே, நாங்கள் மருந்து மாத்திரையை நம்பல, உயிருள்ள வார்த்தையை நம்புகிறோம், ஜீவனுள்ள தேவனை நம்புகிறோம். கர்த்தாவே, உயிர்ப்பிங்க ஆண்டவரே, இந்த குடும்பத்தை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, நன்மை நடக்கட்டும் ஆண்டவரே. முடங்கி போகணும்னு நினைக்கிறாங்க, மடிந்து போகணும்னு நினைக்கிறாங்க, யாராவது ஒருத்தவங்க போகட்டும் நினைக்கிறாங்க. எல்லா ஆண்டவரை வாழ வைங்க, வாழ வைங்க. இந்த குடும்பத்தை ஆண்டவர் வாழ வைங்க. இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் தீர்காயுசை கொடுங்க, தீர்காயுசை கொடுங்க, நித்திய ஜீவனை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு வேலை அடைங்க, இவர்கள் சூழ பாளையம் இறங்குங்க, தீமை உள்ளே வராதபடி வேலையை அடைங்க ஆண்டவர். விஜய்க்காக ஜெபிக்கிறோம், அஸ்வினிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை எல்லாம் தேவன் போடுபடுங்க ஆண்டவரே. உங்க சீத்தா உங்க வாழ்க்கை நடக்கட்டும். மகள் அஸ்வினிக்காக ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைங்களோடு கூட இல்லையே அப்பா, எங்க பிள்ளைங்களோடு கூட அப்பா இல்லாதபடி இருக்கிறத பாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மகளை மீண்டுமாய் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம், மீண்டுமாய் இந்த மகளை கொண்டு வரும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. மகளை ஆண்டவர் தாமே நீர் மீண்டுமாய் கொண்டு வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, மகளுடைய சிந்தை மண்டலத்தில் விடுதலை, மகளுக்குள்ள விடுதலையை அனுப்புங்க, மகளுக்குள்ளாக தெளிந்த புத்தியை அனுப்புங்க. கட்டப்பட்ட கயிறுகளை எல்லாம் அருந்து விடட்டும், கட்டப்பட்ட கயிறுகளை எல்லாம் அருந்து விடட்டும். கர்த்தருடைய நாமத்தினால் மகளை ஆவியானவர் கொண்டு வரும்படிக்கு கேட்கிறோம் ஐயா. கொண்டு வாங்க ஆண்டவர், மகளை மீண்டுமா கொண்டு வாங்க ஆண்டவர். சத்துரு முடக்கப்படுவாங்க, சத்துருவின் தந்திரங்கள் யாவும் அழியட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். முழு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுத்துருப்போம். ரேஷ்மந்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தம்பியை சுகமாக்கும்படிக்கு கேட்க இப்போ ஒரு தொடுதல் வரட்டும். நீங்கள் நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் ஆண்டவருடைய வல்லமை அந்த பிள்ளையின் மேல் இறங்கட்டும். 8 நாட்களாக இருக்கிற அந்த வியாதி பலவீனம் விலகட்டும். 8 நாட்களாக இருக்கிற அந்த வியாதி இப்ப சுகமாகட்டும் ஐயா. அற்புத விதமாய் ஒரு சுகம், அற்புத விதமாய் ஒரு சுகம் கர்த்தருடைய நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் அற்புத விதமாக பிள்ளையை குணமாக்கும். இந்த ஜபத்தில் நிற்கிற இந்த நேரத்தில் அங்கே ஒரு அற்புத சுகம் நடப்பதாக, அற்புத சுகம் பிள்ளைக்குள்ளாக உண்டாகட்டும். வியாதிகள் விலகட்டும். வியாதியின் கூறுகள் யாவும் இயேசுவின் நாமத்தினால் இரத்தத்தினால் அழிவதாக உங்க அக்கினி அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். மகள் சந்தியாவுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு மருமகளாய் வைங்க, எல்லாரையும் அனுசரிக்கிற ஒரு மருமகளா வைங்க, கணவனுக்கு ஒத்தாசியா கூட நிற்கக்கூடிய ஒரு மருமகளா வைங்க, கணவனுக்கு எல்லா விதத்திலையும் தோள் கொடுக்கக்கூடிய ஒரு மகளா வைங்க ஐயா. அந்த நல்ல ஒரு இருதயத்தை மகளுக்குள்ள உண்டாக்குங்க ஆண்டவரே. ஒருமித்து வாழக்கூடாதபடி இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமை ஆண்டவரே, ஒருமித்து ஒரு மனமாய் வாழக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும், கருத்து வேறுபாடுகள் விலகட்டும். பிரிவினையாகி நடுச்சுவரை நாங்கள் தகர்க்கிறோம். ஆண்டவருடையானவர் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிரிவினையாகி நடுச்சுவரை நாங்கள் தகர்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய மனதை இயேசு ஒருவர் மாத்திரமே மாற்ற முடியும். எந்த முரட்டாட்டம் உள்ள மனிதனுடைய மனதையும் மாற்றக்கூடிய வல்லமை என் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் உண்டப்பா. வேற எதுவும் மாற்ற முடியாது. எப்படிப்பட்ட கொலைகாரனையும் குடிகாரனையும் கூட விபச்சாரக்காரனையும் ரவுடியும் மாற்றின இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, மறுரூபமாக்கக்கூடிய வல்லமை பிள்ளைகளுடைய மனதை ஆண்டவரை மறுரூபமாக்கும்படி மனமாற்றத்திற்குள்ள அவங்க நடத்தும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. பிள்ளைங்க நெருக்கப்பட்டு நிற்கிறாங்க ஐயா. ஒரு விதத்தில் பணத்துக்கு அலைகிறாங்க, ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் போராட்டம், பல விதங்களில் நெருக்கப்படுகிற இவர்களுக்கு இந்த நாளில் ஆண்ட ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா. அவங்க சொல்ல முடியாத துயரம், சொல்ல முடியாத ஒரு துன்பத்துக்குள்ள கூட இந்த நிலையில கூட ஒத்தாசிக்கு நிற்க ஆள் இல்லப்பா. ஓடி வந்து உதவி செய்ய நான் கேட்கறது கூட ஒரு உதவி இல்லாம நிற்கிறாங்க ஐயா. அநேக நல்ல கூட இருந்தவங்க ஆண்டவரே இன்னைக்கு இல்லை. கர்த்தர் ஆண்டவர் இந்த நிலையெல்லாம் மாறும்படிக்கு, இந்த நிலையெல்லாம் மாறும். உண்மையான ஒரு வழியை, மெய்யான வழியை, மெய்யான ஆறுதலை, மெய்யான சமாதானத்தை, மெய்யான ஆண்டவரே எந்த இடத்துல அன்பு இருக்குது என்பதை இவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, எந்த இடத்திலிருந்து ஒத்தாசை வருது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைங்க எல்லாம் வாழட்டும், பிள்ளைங்களை எல்லாம் உயர்த்துங்க, தேசத்துல உயர்த்துங்க, பட்டணத்துல உயர்த்துங்க, பெருக